ஹலோ மக்கள் 457வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட்ல நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பார்த்தா நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. லூஃபியும் கையில அந்த வீவர் கார்டை வச்சுட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். டே நீ கையில வச்சிருக்கிறது ஏஸோட வீவர் கார்டு தானு சொல்லிட்டு ஜீம்பே கேட்கிறாரு. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரான். ஏஸ் உன்னை பத்தி நிறைய சொல்லி இருக்கான்டா, உன்னோட கதைலாம் எனக்கு நிறைய தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜீம்பே. சின்ன வயசுல நீங்க ரெண்டு எப்பவுமே ஒன்னா தான் இருப்பீங்களாமே அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா ஏசு நானும் ஒன்னா தான் வளர்ந்தேன்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பாக்குறான் அவன். ஏசு உன்னை இந்த வாட்டி நான் தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு ஏசு லூஃபி ஒன்னா இருந்திருக்கானுங்க. அதெல்லாம் பத்தி ஒன்னு யோசிச்சு நீங்க என்று ஒன்னாதான் ஸ்கில் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தீங்களாமே அப்படின்னு சொல்லி ஜீம்பே கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஏசு அப்பவுமே வேற லெவலா இருந்திருக்கான். லூஃபியை தூக்கி போட்டு துவச்சிருந்திருக்கான் ஏசு. என்னெல்லாம் தோக்கடிக்கணும்னா இன்னும் நீ ரொம்ப தூரம் வளர்ந்து வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை பார்த்து அவர் பேசியிருப்பான். ஏசு வந்து நான் 3 வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அவன் கடலுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அந்த சமயத்துல அவன் டெவில் ஃபுட் கூட சாப்பிடல. ஆனா நான் டெவில் ஃபுட் சாப்பிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஈக்குவலா நான் வர கூட இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அதுக்கப்புறம் நீ அவனை பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு ஜீம்பே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல அவனை பார்த்தேன், அலபாஸ்டர்ல ஒரு வாட்டி பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா முதல்ல டேய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏசு வந்திருப்பான். ஏசு அப்படின்னு சொல்லி லூஃபி சந்தோஷப்பட்டு இருந்திருப்பான். உன்னை பார்த்தனே பழைய மெமரிஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த உரையாடின விஷயத்தெல்லாம் ஒன்னா காட்டுறாங்க. நான் ஒரு சின்ன வேலையோட வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன வேலைன்னு சொல்லி கேட்கறான். டேய் நான் இப்போ ஒயிட் பேர்டு பைரட்ஸ் குரூல ஒரு ஆளாயிட்டேன்னு சொல்றான் அவன். ஒயிட் பேர்டு பைரட்டான்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்பான். ஆமாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு நீனு சேர்ந்து ஒயிட் பேர்டு பைரட்ஸ்ல வந்து நீங்க சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதுல நான் வந்து சேரலன்னு சொல்றான் லூஃபி. ஆமா நீ சொன்னது நான் மறந்துடவே செஞ்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு நக்கலா சிரிக்கான். அது மாதிரி ஒயிட் பேர்டு பைரட் தான்டா இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்டான க்ரூன்னு சொல்லிட்டு இருக்கான். லூஃபி நீ கிங் ஆஃப் த பைரட் ஆக போறது இல்ல, ஆனா இந்த வாட்டி ஒயிட் பேர்டு தான் ஆக போறாருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏசு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனைடா, நம்ம சண்டை போடுவோம் அப்ப நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. டேய் நான் எப்பண்டா ஓங்கூர்ல சேரன்னு சொல்லிட்டு ஏசு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏசு நீ என் கூட சேரலையா, நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய் நான் ஒருத்தனை தேடி போய்கிட்டு இருக்கேன்டா, அவன் பேரு பிளாக் பியர்டுன்னு சொல்லியிருக்கான் ஏசு. நான் வந்து ஒயிட் பேர்டு பைரட்ஸ்ல வந்து செகண்ட் கமெண்டரா இருக்கேன். அவன் வந்து என்னோட ஆள் வந்து பிளாக் பியர்டு, அவனை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், எங்க குரூ மெம்பரே ஒருத்தனை கொண்டுட்டான், அவனை தாண்ட நான் தேடி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏசு அப்போ சொல்லியிருந்திருப்பான். அது மாதிரி அவன் அங்க இருந்து போவேல இந்த வீவர் கார்டே அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். எனக்காண்டி இதை நீ வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அப்போ லூஃபிக்கு அது வீவர் கார்டுனா அது சாதாரண பேப்பர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு அது வழிகாட்டுது துடுப்பு சீட்டுன்னு சொல்லிட்டு. என்னோட கிட் பிரதர் நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க, அவன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருப்பான், இருந்தாலும் அவனை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருப்பான். டேய் நீ போறியா ஏசுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் உன்னை பைரட் வேர்ல்ட்ல நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏசு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருப்பான் அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் பிளாக் பியர்டை வந்து மோக் டவுன்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு லூஃபி ஜீம்பேட்ட சொல்றான். என்னன்னு பார்த்தா அப்போ வந்து பிளாக் பியர்டு லூஃபி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா காமெடியா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பானுங்க அவனுங்க. ஆனா மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பானுங்க. நீனும் பைரட் தானான்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்பான். ஆமான்னு சொல்றான் அவன். டேய் உன்னோட பவுண்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பான். என்னோட பவுண்டி 30 மில்லியன் சொல்லிருப்பான் லூஃபி. உனக்காட 30 மில்லியன் சொல்லி கேட்டிருப்பான். நான் உண்மையை தான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அந்த சமயத்துல பெல்லமின்னு சொல்லிட்டு லூஃபிட்டு வர சண்டைக்கு வந்திருப்பானுங்க. நான் ஸ்கை ஐஸ்லாண்டுக்கு போகணும், அதுக்கு வழி தெரியுமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டிருந்திருப்பா. அதெல்லாம் கேட்டு நக்கலா சிரிச்சிருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல நக்கலா சிரிச்ச உடனே டே இப்பெல்லாம் சிரிக்காதீங்கன்னு சொல்லிருப்பாங்க. அப்ப பெல்லமி வந்து ஜோரோவையும் லூஃபியும் தூக்கி போட்டு அடின்னு அடிச்சிருந்திருப்பான் அந்த சமயத்துல. ஏன்னா அவனுக்கு வந்து பைரட் ட்ரீம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாடா, இதெல்லாம் டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சிருந்திருப்பான். அப்பதான் லூஃபி சொல்லிருப்பான் என்ன நடந்தாலும் இங்க இருக்க எதையுமே பண்ணாதடான்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லியிருந்திருப்பான். அதுக்காண்டி ஜோரோ லூஃபி அடிபட்டு இருந்திருப்பானுங்க. நாமியோ கோவத்துல ரெண்டு பேரும் தூக்கிட்டு போய்கிட்டே இருந்திருப்பானா, அழுதுகிட்டே போயிருப்பா. ஸ்கை ஐஸ்லாண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் மட்டும் வருது. யாரா நீன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. டேய் நீங்க நியூ இயரா தானே, பழைய உள்ள ஆளுக்கு சில பேருக்கு சில விஷயம் தெரியாதா, ஆனா உண்மையிலே ஸ்கை ஐஸ்லாண்டு இருக்கு, பைரட்ஸ் என்னைக்கு கனவு கண்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லி இருந்திருப்பான் பிளாக் பியர்டு. ஆனா அப்ப அவன் தான் பிளாக் பியர்டுன்னு சொல்லிட்டு லூஃபிக்கும் ஜோரோக்கும் தெரிஞ்சிருக்காது. டேய் பைரட்ஸோட கனவுக்கு எல்லையே கிடையாது அப்படிதானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான் அவன். ஆனா இப்ப லூஃபி சொல்லிக்கிட்டு இருப்பான் அவன மாதிரி ஒரு ஆளை வந்து ஏசல அடிக்க முடியலன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சுன்னு சொல்லி லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அமேசான் லில்லி ஊர்ல வந்து லூஃபிக்கு அப்ப தான் தகவலே தெரிஞ்சிருக்கும். ஏச வந்து தூக்கிட்டு போயிட்டு அவனை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குரோசியா பாட்டி தான் எல்லா விஷயத்தையும் வந்து லூஃபிட்டு சொல்லி இருந்திருப்பா. ஆமாடா பெரிய வாரே தொடங்க போதுடா ஒயிட் பேர்டு பைரட்டுக்கும் நேவிக்கும் சொல்லி இருந்திருப்பாவா. கேப்டன் ஒயிட் பேர்டு வந்து என்னைக்குமே குரூமேட்டை வந்து தொடவே விட மாட்டான், அதுவும் போர்ட்டகஸ் டிஎஸ் அவரை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பாட்டிட்டு சொல்லிருப்பான் அது எங்க அண்ணன் தான், அது வேற யாருன்னு சொல்லிருப்பான். உங்க அண்ணனான்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆயிருந்திருப்பா. நான் எங்க அண்ணன் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டே இருந்திருப்பான். டே உனக்கு அப்படிதான் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுச்சான்னு சொல்லிட்டு ஜீம்பே கேட்டுக்கிட்டு இருக்காரு. டே நீ ஆல்ரெடி மார்ஷல் டி டீச்சர் மீட் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதனாலதான் நீ வந்து உள்ள வச்சு அந்த மாடல்ல பேசுனியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீம்பே கேட்டுக்கிட்டு இருக்கான். பிளாக் பியர்டு நீ தானடான்னு சொல்லிட்டு லூஃபி வேற லெவலா
வந்து நின்றுட்டு இருந்திருப்பான் அவன். என்னோட பேரை கூட சொல்லலாம், ஆனா என்னோட பேர் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். முகிவரான்னு சொல்றான் அவன். உன்னோட அண்ணன் தாண்டா என்னோட கமாண்டரா இருந்தான், அதை கேட்கல இப்ப சிரிப்பா இருக்கு. உங்க அண்ணன் இப்ப மிஸ் பண்றியா, அவனை வர பப்ளிக் எக்ஸிகியூஷன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அவன். ஃபார்மர் லார்டு crocodile உன்னை ஆல்ரெடி முகிவர் அடிச்சிட்டான், அவன் கூட என்னடா நீ நிக்கிட்டு தான் சொல்லிட்டு நக்கலா வர பிளாக் பியர்டு பேசி இருந்திருப்பான். முதல்ல உன்னை தூக்கி இந்த வார்லார்டு போஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள வந்து எனக்கு வேற ஆப்ஷன் கிடைச்சனால அது மூலியமா எடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இப்ப நீ உயிரோட இருக்கிறது காரணமே உங்க அண்ணன் தான்டா, ஏன்னா முதல்ல அவன் என் கையில சிக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை இப்ப ஜிபி சொல்றாரு, பிளாக் பேர்டு கொண்டது வந்து வேற யாருமே இல்ல, ஒயிட் பேர்டு பைரட்டோட 4th கமாண்டரா தாண்டா அவன் கொன்னுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் டச்சுடா, அவர் உண்மையிலே நல்ல மனுஷர், அவனை தாண்டா இவன் கொன்னுட்டு வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜிம்பே. கேப்டன் ஒயிட் பேர்டு வந்து எனக்கு கண்டி வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு, அவர் கப்பலுக்கு ஏகட தடவை போயிருக்கேன், ஆனா அந்த டீச்சை பத்தி அந்த சமயத்துல நான் நோட்டீஸ் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டீச் வந்து ஏசோட கண்ட்ரோல்ல தான் இருந்தான், டீச் ஒரு தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஏசே தனியா களத்துல இறங்கி அவனை கைப்பற்றாதாண்டா போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இந்த சம்பவம் தாண்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜிம்பே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நேவில எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நேவி ஹெட் குவார்டர்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க, போர்டகஸ் டி ஏச வந்து இப்ப எக்ஸிக்யூட் பண்ண போறோம், அதனால எல்லா சோல்ஜர்ஸும் ரிப்போர்ட்டுக்கு தயாராகுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. என்னன்னு பார்த்தா போர்டகஸ் டி ஏச ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏசோ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான், பழச பத்தி தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க பிளாக் பியர்டு வாங்க நம்ம செட் சேல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் குரூப்பை கூட்டு போய்கிட்டு இருக்கான். அப்பதான் ஏசு வேற லெவலா வந்து நின்னுக்கிட்டு இருந்திருக்கான். டீச் உன்னை தண்டை நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. ஏஸ் கமாண்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. கமாண்டரா இனிமேல் உனக்கு மரியாதை கொடுக்க தகுதியே இல்லாதவன நீ ஆயிட்டடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. கமாண்டர் நீங்க எதுக்கு எங்களோட குரூல நீங்க சேரக்கூடாது, ஏன்லா நீங்க இனிமேல் மாற வேண்டியதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. இந்த உலகத்தை நடுநடுங்க வைக்க போறேன், என் பிளானுக்கு நீங்களும் உதவுதீங்களா, அடுத்த கிங் ஆஃப் த பைரட் நான் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. முதல்ல வாட்டர் சவுனுக்கு போக போறேன், முகிவர லூஃபியை கொல்ல போறேன், கவர்மெண்ட்டுக்கு நான் அவனை கிஃப்டா கொடுக்க போறேன்னு சொல்றான். லூஃபியான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அவன் எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு பிளாக் பேர்ட் கேட்டிருப்பான். அவன் எப்படி எனக்கு தெரியாம இருக்கும், அவன் என்னோட பிரதர்னு சொல்லிருப்பான் ஏசு. அவன் அது மாதிரி உன்னை தொட கூட விட மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா யோகரே வந்து சுட்டு தள்ளுறான், இதான் உன்னோட க்ரூ மேட்டான்னு சொல்லிட்டு ஏசு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபயர் ஃபிஸ்ட் ஏசுடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பார்த்தா ஏசு அடிச்சு வானத்துல பறக்கூடாதான், நெருப்பால எரிக்காம. ஏசு வந்து அப்ப பிளாக் பேர்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்பான். ஏசுக்கு வந்து பிளாக் பேர்டோட பவரே தெரிஞ்சிருந்திருக்காது. ஏசு இப்ப நீ கொல்ல தானே வந்திருக்க, தேவையில்லாம என்ன கொல்ல வந்துட்ட, எதுக்கு நீ கொல்ல வந்து தெரியும், 4th டிவிஷன் கமாண்டர் டச்சை கொண்டன்னு சொல்லிட்டு தானே இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கப்பலோட ரூல்ஸை தாண்டிட்டேன், அதனால தான் செய்யறேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா டச்சிட்ட தான் எனக்கு தேவைப்பட்ட டெவில் ஃப்ரூட் இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெவில் ஃப்ரூட்டை எடுக்கிறதுக்காண்டி தான் அவனை கொன்னியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா எனக்கு பவர் தேவைப்பட்டுச்சு, அதனால எனக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டனால வேர்ல்டுல ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா நான் இப்ப மாறிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பவரை மட்டும் பாரு, இது லோகியா டைப்னு சொல்றான். சடனா பார்த்தா அவன் சாப்பிட்டது டார்க் ஃப்ரூட் பவர். அவன் உடம்புல இருந்து அப்படியே பவர்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட டார்க்னஸ்குள்ள மாட்ட வைக்க போறேன்னு சொல்றான். அந்த சமயத்துல ஏசு அவனும் வேற லெவல்ல சண்டை போட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா ஏசு அவன் நெருப்பால் அடிக்கிறான், அடிச்சு சுருண்டுட்டான். என்னடா அவன் பவரை பத்தி பெருசா சொன்ன, ஒன்னும் செய்ய மாட்டேங்குன்னு சொல்றான். சடனா டார்க்னஸ் வச்சு அந்த பவரையே உள்ள இழுக்கிறான். என்னோட டார்க்னஸ் யூஸ் பண்ணி பிளேடு ப்ளோ ஃபயர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடியும், என்னை எதாலையும் அடிக்கலாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னோட டார்க்னஸால எதையும் இழுக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா ஓர்டெக்ஸ் போடுறான். ஓர்டெக்ஸ் போட்டோன்னு ஏசியே சக் பண்ணி இழுக்கிறான். கிராவிட்டியவே அவன் கண்ட்ரோல் பண்ணி இழுக்கிறான். ஏசு என்னோட பவர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு குத்துறான், அடிச்சல்ல ஏசியே பறக்கூடாதான். ஏசு இது வரைக்கும் உன்னை எவனும் தொட்டதில்ல, நான் எப்படி உன்னை தொடுறேன், உன்னை அடிக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏசுக்கு ரத்தம்லாம் வருது. என்னோட டார்க்னஸ் பவர்ல உன்னை இழுத்து வைக்க போறேன்டா, இதாண்டா என்னோட டெவில் ஃப்ரூட் பவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ஒரு டெவில் ஃப்ரூட் பவர்காரங்களை பிடிச்சோம்னா அவங்க எல்லாம் உங்க டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ண முடியாது, அதான் என்னோட பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லோகியா சோன் பெரமிசியா எந்த பவரா இருந்தாலும் என் பவர் கீழே 0 தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உட போறதான்னு சொல்லிட்டு இருக்கான். சிறுமி பிளாக் ஓர்டெக்ஸ் சொல்றான், எல்மோ ஃபயர்னு சொல்லிட்டு அவன் ஒரு அடி அடிக்கிறான். சடனா என்ன பார்த்தா ஏசு வேற லெவல்ல அடிச்சுட்டு இருக்கான் பிளாக் பீரியட். இருந்தாலும் பிளாக் பீரியட் விடவே மாட்டேக்கான். என்னோட டார்க்னஸ் பக்கத்துல உன்னோட பவர் 0ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசாம என் க்ரூல வந்து சேர்ந்துடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நக்கலா சிரிக்கான். ஓன்ட்டு நான் சரண்டர் ஆகுதுக்கு இந்த உலகத்துல பறக்காமலே நான் இருந்திருக்கலாம்னு சொல்றான். இனிமேல் உன்னை விட்டு வைக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏசு மன்னிச்சு இனிமேல் நீ சர்வே பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கான். டை இன் டார்க்னஸ் சொல்றான், இவன் ஃப்ளேம் இன் கமாண்டர்னு சொல்றான். ஒன்னு ரெண்டு ஒரு ஈக்குவலா மோதுறானுங்க. நான் ஒயிட் பீரியட வந்து கிங் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஏசு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரெண்டு ஒரு ஈக்குவலா வந்து மோதுறாங்க. ஆனா மோதன அந்த சண்டையில ஏசு தோத்து இருந்திருப்பான். அதை பத்தி தான் இப்ப ஏசு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.